கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு தனக்கே பயன்படுத்துகின்றார். காரணம், நாசரேத்து தனது சொந்த ஊர், தான் வளர்ந்த ஊர். அந்த ஊருக்கு அவர் வந்து தொழுகை கூடத்திலே மக்களை நோக்கி கூறிய வார்த்தைகளாக இது இருக்கிறது. காரணம், அவர்கள் அவரை எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், ஒரு சாதாரண மனித குழந்தையாக இங்கே பிறந்து வளர்ந்த ஒரு ஆளாகத்தான் பார்த்தார்கள். அவரை எப்படி அவருடைய குடும்பத்தை நோக்கினார்கள் என்று சொன்னால், ஒரு தச்சனுடைய குடும்பம், சூசை என்ற ஒரு சாதாரண எளிய மனிதர், ஒரு மரியா என்ற ஒரு சாதாரண பெண்மணி, இவர்களுடைய மகனாகத்தான் பார்த்தார்கள். இயேசுவை அவர்கள் எப்படி கண்டார்கள் என்று சொன்னால், மற்ற பிள்ளைகளைப் போல அவரும் இருந்தார், வளர்ந்தார், அவர்களிடையே பழகினார் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அதையும் தாண்டிய வகையிலே அவருடைய உண்மையான உருவத்தையும் மறைந்திருக்கின்ற இயல்பையும் அவர்கள் பார்க்க மறந்தார்கள். எனவே அவர்களோடு இருந்த அந்த பழகிய அந்த ஒரு கண்ணோட்டத்தை மட்டும்தான் அவர்கள் கண்டார்களே ஒழிய, கடவுள் அதிலே மறைந்திருக்கிறார் என்பதை அவர்கள் பார்க்க மறுத்தனர். அதை எத்தனை முறை உறுதிப்படுத்தினாலும், எவ்வளவு முறை சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் இல்லை. எவ்வளவோ புதுமைகளை, போதனைகளை ஆண்டவர் இயேசு செய்கின்றார். ஆனால் பல இடங்களிலே அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் தன்னுடைய சொந்த மக்கள் என்று வருகின்ற பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், அவரை நிராகரிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அதனால்தான் மனம் கசந்து எவரும் தம் சொந்த ஊரிலே இறைவாக்கினர் எவரும் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை என்று அவர் சொல்கின்றார். அதற்கு உதாரணமாக 2 நிகழ்வுகளை நினைவுபடுத்துகின்றார். அதில் வருகின்ற ஒரு நிகழ்வு, நாமான் என்ற ஒரு ஆள். அந்த நாமான் எப்படி தன்னுடைய தொழுநோயிலிருந்து அவன் குணமாகின்றான் என்பதையும், அவன் எவ்வாறு இறைவனுடைய அந்த திருப்பாதத்தை அவன் அண்டி வருகிறான் என்பதையும் நாம் அங்கே பார்க்கின்றோம். எனவே எலியாவின் காலத்திலே இந்த நாமான் என்பவன் மிக உயர்ந்த ஒரு பதவியில் இருந்தாலும் அவன் எலியாவினுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்ததனால் அவன் குணமானான். ஆனால் மிக எளிய வகையிலே ஆண்டவர் இயேசு இங்கே தோன்றினாலும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததினால் அவர்கள் நிராகரிக்கப்படுகின்றார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததினால் யாருக்கு நஷ்டம் என்று சொன்னால், அது இஸ்ராயேல் மக்களுக்கு தானே ஒழிய அவருக்கு அல்ல என்பதை ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு உணர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கின்றோம். பெரிய பெரிய செயல்களின் வழியாக இறைவன் தன்னை வெளிப்படுத்துவார் என்று நாம் நினைக்கின்றோம். அது இல்லை. சாதாரண எளிய வகையிலே, எளிய மனிதர்கள் வழியாக நமக்கு பல்வேறு வழிகளிலே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதை கண்கள் திறந்து மட்டுமல்ல, நம்முடைய உள்ளம் திறந்து ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும், இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு சிறப்பான காலம்தான் இந்த தவக்காலம். நாம் செய்கின்ற தவ முயற்சிகள், பிறரன்பு பணிகள் எல்லாம் இதைத்தான் நமக்கு எடுத்துச் சொல்வதாக இருக்க வேண்டும். ஒரு நபருக்கு நாம் உணவு கொடுக்கின்றோம், உண்ணான் நோன்பிருந்து அவர்களுக்கு நாம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்றோம் என்று சொன்னால், அந்த ஏழை எளியவர்களிடம், அந்த பசித்திருக்கின்ற மனிதனிடம் நான் இயேசுவை பார்க்கின்றேனா? அதுதான் உண்மையான நோன்பினுடைய, பிறரன்பு செயலினுடைய அர்த்தமாக இருக்க முடியுமே ஒழிய வேறொன்றும் இல்லை. எனவே தான் அன்புக்குரியவர்களே, உணவு கொடுப்பது என்பது மிக முக்கியம் அல்ல. உணவு கொடுக்கின்ற அந்த வேளையிலே யாரை நாம் பார்க்கின்றோம், யாருக்கு நாம் அதை செய்கின்றோம், எந்த ஒரு மனநிலையிலே அதை நாம் செய்கின்றோம் என்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். எனவே இந்த தவ நாட்களிலே நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் எந்த ஒரு மனநிலையிலே நாம் செய்கின்றோம் என்பதை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே சோதிப்போம். அதன் அடிப்படையிலே இறைவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கின்ற மனநிலை கொண்டவர்களாய் எளிய மனிதர்களிடம்
எளிய வகையிலே இறைவன் இருக்கின்றார் என்பதை ஏற்று வாழ அருள் வேண்டுவோம். ஆமென்.